எவ்ரிவன். சோ எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த குரூப் 2க்கான நோட்டிபிகேஷன் இன்னைக்கு வந்துருச்சு. சோ மார்னிங்ல இருந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சோ இப்போ குரூப் 2 2Aக்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. கொஞ்சம் ஒரு சந்தோஷம் நம்ம வந்து பட்டுக்கலாம். கொஞ்சம் எல்லாருமே வந்து பெருமூச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து வரும் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரர்கள் கிட்ட மனசுல ஒரு எண்ணமும், ஒரு சிலர்கள் கிட்ட வந்து வேக்கன்சி வந்து வச்சு செய்ய போறாங்க, அதனாலதான் வந்து வரல அப்படிங்கிற மாதிரி வந்து இப்படிலாம் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாம்ல நம்மளுக்கு 645 பக்கமா வேகன்சி இருந்துச்சு. சோ இந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு 820 விட்டுருக்காங்க, 821 இருக்கு இல்லையா? சோ அப்போ இந்த குரூப் 2 2Aக்கான நோட்டிபிகேஷன் வந்தாச்சு. இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்திருந்தாலும் பரவாயில்ல, இனிமேலும் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க. சோ இன்னைக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 11 அன்னைக்கு நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதே போல வந்துருச்சு. சோ நல்லா கவனிங்க. சோ உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் அண்ட் தமிழ் வெர்ஷன் ரெண்டுலயுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. சோ இதை நம்ம டெலிகிராம் சேனல்ல டீடைல்டா வந்து ஷேர் பண்றோம். சோ பார்க்காத இருக்கவங்க தெளிவா படிச்சு பாத்துக்கலாம். சோ என்னைக்கு அறிவிக்கை வந்திருக்கு? சோ ஆகஸ்ட் 11 வந்திருக்கு. சோ அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த குரூப் 2 2A எக்ஸாம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் செப்டம்பர் 9 முடியுது. ரைட். சோ ஓகேங்களா? சோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து நம்ம சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம், நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அது கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து கொடுப்பாங்க. சோ அது வந்து செப்டம்பர் 13 to 15 அது நம்மளுக்கு தேவையில்ல. இதுதான் ரொம்ப முக்கியம். சோ நாம வந்து அக்டோபர் 25 அன்னைக்கு எக்ஸாம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1 போலவே இது தள்ளி போயிருக்கு. ரொம்ப நாள்லாம் கிடையாது, கரெக்டா ஒரு 5 நாளுக்கு மேல தள்ளி போயிருக்கு. சோ அக்டோபர் 25 அப்படின்னு இருந்தத நவம்பர் 1 அன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது நோட் பண்ண வேண்டிய விஷயம். சோ எக்ஸாம் டேட் நம்மளுக்கு என்னைக்கு? நவம்பர் 1. ரைட். சோ எக்ஸாம் டைம் பாத்துக்கோங்க, 9:30 to 12:30 வரைக்கும். சோ இதுல ரொம்ப முக்கியமானது வேக்கன்சி ஆனது பார்த்துட்டோம். சோ தம்ப்நெயில்ல வந்து பாத்திருப்பீங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டீடைல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். எப்படி படிக்க போறோம் அப்படிங்கறத சின்ன ஒரு இதுவும் சொல்லலாம். சோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷரா இருக்கீங்க, குரூப் 2க்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுத போறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். கவனிங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு www.tnbcexams.in இந்த வெப்சைட்ல போயிட்டு மட்டும்தான் நீங்க வந்து விண்ணப்பிக்க முடியும். சோ நீங்க வந்து தெரியாத இருக்கீங்க அப்படின்னா பயப்படலாம் தேவையில்ல. பிரவுசிங் சென்டர்ல போய் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க கேட்கிற டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா அப்ளை பண்ணிடலாம். ஓகே. சோ இத பாத்துக்கோங்க. அடுத்து அப்படியே இதை வந்து படிச்சுட்டே வாங்க. சோ என்னென்னலாம் வந்து எக்ஸாம் அப்ப அலோட் கிடையாது அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க இந்த லைன்ல. சோ இது வந்து பாத்துக்கோங்க. சோ அதே போல எவ்வளவு வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னாக்க சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே நம்மளுக்கு குரூப் 2 அண்ட் 2A பொறுத்த வரைக்கும் சோ இது வந்து ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலாம் நம்மளுக்கு குரூப் 2 2A அப்படிங்கிறது ஒரே போஸ்டிங் மாதிரி இருந்துச்சு. பட் இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணிட்டு இப்போ குரூப் 2 அப்படிங்கிறதுக்கும் குரூப் 2Aவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியணும். சோ இந்த டைம் குரூப் 2க்கு கொடுத்திருக்க வேக்கன்சி, குரூப் 2Aவுக்கு கொடுத்திருக்க வேக்கன்சி என்னன்னா குரூப் 2க்கு 41, குரூப் 2Aவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 780 வேக்கன்சி கொடுத்திருக்காங்க. இந்த குரூப் 2A போஸ்டிங் அப்படிங்கிறது நியர் நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாம்க்கு நீங்க வந்து போஸ்டிங் போறீங்க இல்லையா, அதோட கொஞ்சம் ஒரு மேல ஒரு படி போய் இருக்கக்கூடிய போஸ்டிங் தான் குரூப் 2Aவுக்கான போஸ்டிங். ஓகே. சோ அடுத்து இந்த குரூப் 2 அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே வந்து ஹையர் பொசிஷன் தான். ஓகே. சோ இப்போ வந்து கவனிங்க. சோ இதுக்கு சேலரி அப்படிங்கறது ஒரு ஆவரேஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் 2க்கான போஸ்டிங்ல இருக்கீங்கன்னா 36,900 இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுவே குரூப் 2A அப்படிங்கிறப்போ 20,600 இருந்து போகும். ஓகேங்களா? சோ குரூப் 4 கம்பேர் பண்றப்போ ஒரு 1000 நியர்பை வந்து அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்போ இதுதான் வந்து இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். சரி, ஓகே. அப்ப குரூப் 2 2Aவுக்கும் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நான் இதை எப்படி வந்து இதை நான் என்னோட பார்வையில எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டா குரூப் 2 வேற, குரூப் 2A வேற. நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கு. குரூப் 2னா தனியா போய் எக்ஸாம் எழுதணுமா, குரூப் 2Aனா நான் தனியா போய் எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். கிடையாது, ஒரே எக்ஸாம் தான். குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கறத வைப்பாங்க. அதாவது பிரிலிம்ஸ் அப்படின்னு நம்ம பாஷையில பேசிக்குவோம் இல்லையா? சோ இப்போ இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படிங்கறத வைப்பாங்க. சோ அதுல பொறுத்த வரைக்கும்
சேம் நீங்க குரூப் 4க்கு எப்படி MCQs அதாவது அப்ஜெக்டிவ் டைப்ல போய் ஆப்ஷன் 5 ஆப்ஷன் இருக்கும், லாஸ்ட் ஆப்ஷன் வந்து தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ 5 ஆப்ஷன்ல போய் எப்படி ஆப்ஷன் OMR சீட்ல சாட் பண்ணிட்டு வரீங்களோ அதே எக்ஸாம் தான் இங்கேயும். ஓகே, பிரிலிமினரிய பொறுத்த வரைக்கும் குரூப் 2க்கு தனி கிடையாது, குரூப் 2A தனி கிடையாது, ஒரே எக்ஸாம் தான். சோ அப்ப இந்த இடத்துல ரெண்டு கேண்டிடேட்ஸும் போய் ஒரே எக்ஸாம்க்கு தான் வந்து அப்பியர் ஆவீங்க. சோ அதுல எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அப்ப எப்படி நான் குரூப் 2A அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க, அது எப்படி அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நீங்க பிரிலிம்ஸ் எக்ஸாம காமனா எல்லாரும் போய் எழுதி முடிச்சிருவீங்க. எழுதி முடிச்சுட்டு பேஸ்ட் ஆன் யுவர் கட் ஆஃப். சோ இப்போ இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோ நம்ம குரூப் 4ல சிங்கிள் எக்ஸாம் மட்டும் எழுதுறோம். சோ அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வைக்கிறாங்க. சோ 170 175 பிளஸ் கொஸ்டின்ஸ்ங்கறத கட் ஆஃப்னு சொல்றோம். ஓகேவா? சோ கட் ஆஃப்னா மார்க் கிடையாது, அதாவது கொஸ்டின் 170 கட் ஆஃப்னு சொன்னா 170 மார்க்னு நினைச்சு கூடாது, 170க்கு மேற்பட்ட கேள்விகள் போட்டு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் அப்படிங்கறது வைப்பாங்க. அதே மாதிரி இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம் நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் இந்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஒரு 150க்கு மேல வந்து கண்டிப்பா போறதுக்கு எப்பயுமே சான்சஸ் இருக்கும். குரூப் 2 அப்படின்னா 155க்கு மேல 160க்கு மேல போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. குரூப் 2A அப்படின்னா கண்டிப்பா 150க்கு மேல சான்சஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் அந்த டைம்ல கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பொறுத்துதான். சோ அப்போ இத வச்சுதான் ஒரே எக்ஸாம் எழுதிட்டு வந்து அந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு இவங்கலாம் குரூப் 2க்கு எலிஜிபிள், இவங்கலாம் குரூப் 2A எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மார்க் லிஸ்ட் வந்து விடுவாங்க. ஓகே, சோ இதுதான் இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். சோ இதுக்கு வந்து இப்போ இதுல எப்படி எடுப்பாங்கன்னா மெயின்ஸ்க்கு அப்பியர் ஆகிற கேண்டிடேட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டோட்டலா 2A இது ரெண்டும் ஒரே எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. சோ அப்ப வைக்கிறப்போ இங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலா ஒரு 5 லட்சம் பேர் எழுதுறாங்க. இந்த 5 லட்சம் பேருமே மெயின்ஸ்க்கு செலக்ட் ஆவாங்களா அப்படின்னு கேட்டா நோ, செலக்ட் ஆகவே மாட்டாங்க. ஓகேவா? சோ அப்போ இந்த 5 லட்சம் பேர், சோ கவனிங்க, 5 லட்சம் பேர், சோ 50,000 போட்டோம்னா 5 லட்சம் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. எழுதுறது 5 லட்சம் பேரு. இந்த 5 லட்சம் பேர்ல அதாவது 1:10 ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க குரூப் 2 பொறுத்த வரைக்கும். 2A அதாவது என்ன அர்த்தம்னா 10 பேருக்கு ஒருத்தர் தான் அந்த வேலைக்கு தூக்குவாங்க, ஆனா அந்த 10 பேருமே போய் எழுதுவாங்க. அப்போ இந்த 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னா இதுல மெயின்ஸ்க்கு செலக்ட் ஆக போறது ஒரு 20,000 பேர் தான். ஓகே, சோ அப்போ 20,000 பேரு செலக்ட் ஆவாங்க. நாம இப்ப பார்த்தோமா, என்ன பார்த்தோம்? குரூப் 2க்கு 41, குரூப் 2A 780 அப்படின்னு பார்த்தோமா. அப்ப கிட்டத்தட்ட இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4100 பேர் அப்படின்னா இங்க வந்து ஒரு 7800 பேர் அப்படி வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த 20,000 வந்து இங்க ஒரு இது 4 பங்கா வச்சு அதுல ஒரு பங்கு கூட இல்ல, சோ அந்த ஒரு பங்குக்கு கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்க வேண்டியதான். சோ அப்ப 10ல ஒருத்தர் செலக்ட் ஆக போறாங்க. அப்போ நீங்க வந்து என்ன கட் ஆஃப் எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து குரூப் 2கா குரூப் 2A அப்படிங்கறது செலக்ட் ஆவீங்க மெயின்ஸ்க்கு. அதெல்லாம் நம்ம தெளிவா வந்து பார்க்கலாம், இதை ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதுக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா குரூப் 2க்கு வரணும் அப்படின்னா டிகிரி எலிஜிபிள், டிகிரி இருந்தே ஆகணும். சில அந்த போஸ்டிங்க பொறுத்து மாஸ்டர் டிகிரி வந்து கேட்கலாம். சோ சில பேத்துக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கு, அதையுமே நான் கிளியர் பண்ணிடுறேன். நான் ரொம்ப சொன்னோம் அப்படின்னா இந்த டைம்ல ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். சோ என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டிகிரி கம்பல்சரி, அது வந்து UG டிகிரி போதுமானது. சில இதுக்கு மட்டும் மாஸ்டர் டிகிரி கேட்பாங்க, அது நீங்க இதுலயே வந்து படிச்சு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல தெரியும். சோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் BE முடிச்சிருந்தா எழுதலாமா, டிகிரினா நான் வந்து ஒன்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல மட்டும்தான் முடிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, BEயும் அப்படிங்கறது டிகிரி தான். MPBS முடிச்சிருந்தாலும் எழுதலாம். அதுவுமே வந்து 3 இயர்ல இருந்து 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிகிரி படிப்பு ஒரு பட்ட படிப்பு முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? சோ அது வந்து நீங்க BA ஹிஸ்டரியா இருக்கலாம், இதர் BA இங்கிலீஷா இருக்கலாம், இன்னும் வேற என்னென்ன இருக்கு, BSc கெமிஸ்ட்ரி, BSc பிசிக்ஸ், அதே போல BE-ல வந்து EEE இருக்கலாம். சோ இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க முடிச்சிருக்கலாம், ECE, BTech IT எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். அது எல்லாமே டிகிரி தான், இந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். சில போஸ்டிங்க்கு மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும், ஏஜ் லிமிட். அதே போல குவாலிபிகேஷன் சில இதுக்கு மாஸ்டர் டிகிரி கொடுத்திருப்பாங்க. அப்போ இந்த போஸ்டிங்க்கு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. சோ அதை வந்து நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. ஓகே, சோ கவனிங்க. சோ எங்கெங்க என்னென்ன இது அப்படிங்கறதெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க, இதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. சோ அடுத்து
சோ இந்த மாதிரி பாருங்க ஒவ்வொன்னா வந்து கொடுத்திருக்காங்க. குரூப் 2A-க்கு 780, அதுக்கு மேல குரூப் 2க்கு 41 அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. சோ இது எல்லாத்தையும் வந்து நீங்க தெளிவா பாத்துக்கோங்க. ஓகே, சோ எவ்வளவு ஏஜ் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து சொல்லிருப்பாங்க. இங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லிருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா எல்லா போஸ்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா 18, அதாவது அனைத்து பதவிகளுக்கும் இந்த போஸ்டிங்க தவிர வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ எதுக்கு வந்து லிமிட் கிடையாது அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இத கொஞ்சம் தெளிவா படிச்சு பாத்துக்கோங்க. ஓகே, சோ நான் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். அதே போல இன்னொரு டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். குரூப் 1ல சில பேத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1 எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு டிகிரி லாஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே எழுதலாம். ஆனா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சோ இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே வந்து பாத்துக்கோங்க. இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா நிப்பாட்டுறோம். அதே போல டெலிகிராம்லயும் ஷேர் பண்றோம். தெளிவா படிச்சு பாத்துக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் எப்படி எப்படிலாம் வந்து படிக்கலாம், என்ன பண்ணலாம், நம்மளோட மாஸ்டர் பிளான் என்னவா இருக்க போகுது, எப்படி நம்ம போக்கஸ் பண்ணி கரெக்டா இருக்கக்கூடிய இந்த கரெக்டா நம்மளுக்கு நவம்பர் 1 எக்ஸாம் வருதா, இடையில இருக்கக்கூடியது ஒரு 2 மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு, இதுல எப்படி நம்ம போக்கஸ் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா ஒரு வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். சோ நம்ம சேனலுக்கான குரூப் 2க்கு பிக்கஸ்ட் மிசைன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. சோ அதுக்கு எல்லாமே நம்ம வந்து என்னென்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அடுத்த வீடியோல. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த உங்களுக்கு எல்லாத்துக்குமே சோ வந்து உங்களோட ஆசைகள் இன்னைக்கு வந்து எப்படா வரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு கிடைச்சிருச்சு. சோ கிடைச்சிருக்கிறத கரெக்டா யூஸ் பண்ணி படிங்க. நம்மளுக்கானது எவ்வளவு போஸ்டிங்ஸ் இருந்ததுனாலும், வேக்கன்சி அதிகமா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் நம்மளுக்கு இருக்க போறது ஒரு சீட் தான். அந்த ஒரு சீட்டை நம்ம கண்டிப்பா பிடிச்சே ஆகணும். தெளிவா படிங்க. தேங்க்யூ சோ மச்.